தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகின்ற நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோன்னா, எம்ஜிஆரின் பிறப்பும் பாலபருவமும் ஆகும். கேரளாவில் கொல்லங்கோட்டை அடுத்துள்ளது வடவனூர் கிராமம். இதுதான் அன்னை சத்யாவின் சொந்த ஊர். அங்கு மருதூர் குடும்பம் என்று ஒரு மேட்டுக்குடி குடும்பம் உள்ளது. அதில்தான் கோபாலமேனன் அவர்கள் பிறந்தார்கள். சத்யாவிற்கும் கோபாலமேனனுக்கும் திருமணம் நடந்தது. அந்த மருதூர் குடும்பங்கிறது பெரிய செல்வந்தர் குடும்பம். இவர் கோபாலமேனன் அவர்கள் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லை, அரூர், கரூர், எர்ணாகுளம், திருச்சூர் ஆகிய ஊர்களில் 24 மணி நேரமும் இவரே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். மிகப்பெரிய குடும்பம். அன்னாடம் ஒரு பந்திக்கு சாப்பிடுவர்கள் மட்டும் சுமார் 35 பேர் இருப்பார்கள். கோபாலமேனனின் நேர்மையால் மிகவும் பாதிக்கப்படுவதாக ஊரும் உறவும் உணர்ந்தன. அவர்கள் தங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் கோபாலமேனனோ அதை ஏற்றுக்கொள்ளாமல், நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வேன் என்று அந்த ஊரை விட்டு விலகி கண்டிக்கு சென்றார்கள். இலங்கை கண்டியில். அங்கே போனது அவருக்கு கல்லூரி பிரின்ஸ்பால் வேலை கிடைச்சிது. அழகாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் கண்டியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஹந்தானா என்று ஒரு பகுதி, அது தமிழில் பச்சைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் தான் 1917ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 11:31க்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் எம்ஜிஆர் என்கின்ற ராமச்சந்திரன். சக்கரபாணி அவர்களுக்கும் இவருக்கும் 5 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இவர்கள் ஒரு ஐந்தாவதாக பிறந்தவர் தான் ராமச்சந்திரன் அவர்கள். இவர் 2.5 வயசு இருக்கும்பொழுதே இவருடைய தந்தை மரணித்து விட்டார், இறந்து விடுகிறார். அதனால் அவர்களுக்கு ஒரு பலனெல்லாம் போச்சு. அவருடைய சொத்து கித்து எல்லாமே அவங்க அப்பாவுடைய சகோதரிகளுக்கு தான் போகும்னு சொல்லிட்டு கேரளா சட்டம் சொல்லுது. அதனால் இவங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் போனதுனால அங்கே வாழ முடியாமல் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் 2 பிள்ளைகளையும் கொண்டு பசிக்கு 3 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். அதனால் சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் அழைத்து கொண்டு சத்யா அவர்கள் தமிழகத்தில் இருக்கும் கும்பகோணத்திற்கு குடியேறினார்கள். அங்கு குடியேறி அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்த 2 சகோதரர்களும் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, நாமளே இனி வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடியலை தேடினார்கள். அப்பொழுதுதான் கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்த மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் பின்பாட்டு பாடுகிறவர் நாராயணன். இவங்க 2 பேரையும் பார்த்தாரு. அப்பா, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் நாடகத்தில் நடித்தா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி அவர்கள் இருவரையும் பாய்ஸ் கம்பெனிகள் சேர்த்து நாடக நடிகர்களாக மாற்றினார் நாராயணன் அவர்கள். நாராயணன் அவர்கள் சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடிகர்களாக சேர்த்துவிட்ட பிறகு எம்ஜிஆருக்கு கிடைத்த முதல் கதாபாத்திரம் உத்தரன். இது மகாபாரதத்தில் வரும் கதாபாத்திரம். அதில் நடிக்கும்பொழுது எம்ஜிஆருக்கு வயது 7. காளியன் ரத்னம் சொல்லித்தர உத்திரன் உதயமானான். அதில் ஐயோ பாம்பு பாம்பு காப்பாற்றுங்கள் என்று அலறிக்கொண்டே எம்ஜிஆர் விழ வேண்டும். அப்படி அவர் விழும்பொழுது அர்ஜுனன் மீது மோதியபடி விழுகிறார். மக்கள் அதையும் ஒரு காட்சியாக நினைத்து கைத்தட்டினார்கள். நாளளவில் நாடகம் பழகியது. சில்லறை வேடங்களில் இருந்து விடுதலை. எம்ஜிஆருக்கு ஸ்திரீபாட் வாய்ப்புகள் கிடைத்தன. ராஜபாட்டு வேடத்தில் நடித்தவர் PU சின்னப்பா அவர்கள். அவரோடு சேர்ந்து இவர் நடிக்க மேடையின் வெளிச்சம் எம்ஜிஆர் மீது அதிகமாக படத் தொடங்கியது. சின்னப்பா விடுமுறையில் சென்றிருந்த பொழுது அவர் நடித்த பரதன் வேடத்தை எம்ஜிஆர் ஏற்று நடித்தார். அந்த நாடகத்தை பார்க்க வந்தவர் KB சுந்தராம்பாளின் கணவர் கிட்டப்பா அவர்கள். அந்த நாடகத்தை பார்த்து எம்ஜிஆரை அருகில் அழைத்து வெகுவாக பாராட்டினார். அந்த பாராட்டுதலால் எம்ஜிஆரின் மனம் மிகவும் குளிர்ந்தது. அன்று முதல் எம்ஜிஆர் சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்தது பெரிய வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். பாலகனாக எம்ஜிஆர் நடித்த இந்த விஷயங்களை தெரிந்து கொண்ட நாம் வாலிபனாக மாறிய பிறகு எம்ஜிஆர் நடித்த நாடகங்களை பற்றி 2ஆம் பாகத்திலே தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.